வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் போட்டுட்டு தான் காரக்குழம்பு பண்ண போகிறேன். என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஒன்று சூடாகட்டும். இப்போது காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன ஸ்பூனால் 5 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒன்று வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மாதிரி இந்த அளவுக்கு ஜீரகம், ஆறு 7 பூண்டு கிட்ட தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சேப்பு மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு, இது ஒரு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருள் பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போது 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது பச்சை தேங்காய் தான், வறுத்ததில்லை. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், பெரிய வெங்காயத்தில் சின்னது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது 3ஐயும் நல்லா அரைச்சிட்டு கடைசியாக இந்த ஜீரகத்தையும் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் நடுக்கீரி வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். 2 வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். இது 2 கத்திரிக்காய். இதுவும் சேர்ந்து ஒன்று கூட வதங்கட்டும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இதை எடுத்து மாற்றிட்டு மண் பாத்திரம் இதில் போட்டுக்கிறேன். இது 1 கப்பு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அது விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த அளவு உப்பு போட்டுக்கிறேன். வேணும்னா பார்த்துட்டு விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சதையும் இதில் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும்.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ நம்ம போட்ட காய்கறியில் வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா குறுகி வந்துருச்சு. இது நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு, தேங்காய், தக்காளி, வெங்காயம், ஜீரகம், அதை நான் இதில் விட்டுக்கிறேன். தேங்காயோடு சேர்ந்து குழம்பு ஒன்று கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரக்குழம்பு வைப்பாங்க. இது நான் வைக்கிற ஸ்டைல். இது ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாதத்தோட செம சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இதில் பார்க்கலாம். பாய்.